Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 4, Example 4.18 in the video. Construct a triangle PQR such that QR is equal to 5 centimeter, angle P is equal to 30 degree and the altitude from P to QR is of length 4.2 centimeter. So draft diagram வந்து இந்த given வச்சு வரையலாம். நம்ம ஒரு triangle form பண்ணுமா. Triangle வந்து PQR. PQR. Angle of P வந்து 30 degree. QR ஓட value 5 centimeter. And the altitude from P. இங்க இருந்து altitude ஒன்னு வரையறோம். Altitude 90 degreeல தான் இருக்கணும் கண்டிப்பா. சரிங்களா? Altitude ஒன்னு வரையறோம். அது வந்து 4.2 centimeter சொல்லிடுறாங்க. Centimeter. இதை வந்து நம்ம Gன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த point வந்து G. இதான் நம்ம construct பண்ண போறோம். First 5 centimeterல ஒரு line draw பண்ணிடலாம். 5 centimeterல ஒரு line வரைஞ்சிருக்கேன். QR. இது வந்து 5 centimeter. அடுத்தது நமக்கு angle of P வந்து 30 degree கொடுத்திருக்காங்களா? So point Qல protractor place பண்ணிட்டு 30 degreeக்கு ஒரு line draw பண்ணலாம். இதை வந்து ஈன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ QE லைனை பேஸாக வச்சுட்டு QE லைன் பேஸாக வச்சுட்டு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணுமா? டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இது Fன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 இருக்கிறனால காம்பஸ் வந்து மோர் தென் 3 or 2.5 எடுத்துக்கலாம். பாதிக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க பென்சிலில் இருக்கிறது டார்க்காக இல்லைன்ட்டு. லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிடலாம். இந்த காம்பஸ்க்குள்ள பெண்ணை வந்து கொண்டு போக முடியுமான்னு தெரியல. சரிங்களா? கட் பண்ணிட்டா இப்போ நமக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு லைன் வரைஞ்சிட்டோமா? இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் QFும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வச்சு தான் நான் ரேடியஸ் வந்து ட்ரா பண்ணுவேன். இப்போ OQன்ற ரேடியஸை வச்சுட்டு தான் ஒரு சர்க்கிளே நம்ம வரைய போகிறோம். இப்போ சர்க்கிள் வச்சுட்டு சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டேன். சரிங்களா? ஸோ சர்க்கிள் கொஞ்சம் டார்க்காக வரைய முடியலை, சாரி. சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்ற லைன் வந்து கண்டிப்பாக 90 டிகிரி தானே. பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து 90 டிகிரி தான். ஸோ நமக்கு ஆல்டிடியூட் Pலேருந்து QRக்கு வர்றது 4.2. அப்போ காம்பஸில் 4.2 எடுத்து நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணால் போதுமா? காம்பஸில் 4.2 மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட் Gன்னு எடுப்போம் இல்லையா? அதை வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வந்து G இல்லையா? இதோட லென்த் வந்து 4.2 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணும், இதோட பேரலெல்லாம் இந்த லைனை கொண்டு வரணும். இது எப்படி கொண்டு வருதுன்னா, இப்போ ஸ்கேல் இப்படி இருக்கு இல்லையா? இப்படி வைங்க. இந்த ஸ்கேலோட பேஸ் வந்து இங்கே வைக்கணும். ஸ்கேல் அப்படியே நீங்கள் மேலே ட்ராக் பண்ணுங்க. பொறுமையாக ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு லைன் வரைஞ்சா போதும். சரிங்களா? சிம்பிளாக இப்படி பண்ணாலே போதும். நீங்கள் வேணும்னா இந்த நம்ம நம்பர் லைன்லாம் வரும் இல்லையா? இல்லை 7, 8ன்னு வர்ற லைனை இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மேலே கரெக்டாக வைங்க. அப்போ வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக அந்த லைன்னே பார்த்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா சரிவே ஆகாது. கரெக்டாக பேரலெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரையணும். இது வந்து நான் ABன்னு எடுத்துப்பேன். A வந்து B, இது வந்து B, இது Aன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை நான் Pன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாமா? PQR. பாயிண்ட் Qலேருந்து பாயிண்ட் Pக்கு ஒரு லைன். அதே மாதிரி பாயிண்ட் Pலேருந்து பாயிண்ட் Rக்கு ஒரு லைன். இது கண்டிப்பாக 30 டிகிரி இருக்கும். அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது X, Y, இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் வேல்யூஸ் இதெல்லாம் எழுதுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஏன்னா அதனால நமக்கு ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆக வேண்டாம். சரிங்களா?
இது S சரிங்களா AB P and இது வந்து S சரியா QR கரெக்டா இருக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் புக்லயே படிக்கிறேன் ஸோ நீங்களும் புக் எடுத்துக்கோங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரா லைன் செக்மெண்ட் QR 5 cm ஒரு லைன் வரைகிறோம் அப்புறம் at Q draw QE such that RQE வந்து 30 டிகிரி கீழே வந்து 30 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் எடுத்தோம் இல்லையா அது அடுத்து at Q draw QF such that EQF 90 டிகிரி ஸோ அந்த 30 டிகிரி லைனில் வச்சுட்டு இந்த F 90 டிகிரி எடுத்தோம் இல்லையா அடுத்தது draw the perpendicular bisector XY to QR which intersect QF at O and QR at G ஸோ ஃபஸ்ட்டு perpendicular bisector கட் பண்ணும் more than half எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் அது கட் பண்ணும்போது F வந்து O and QR வந்து G முன்னாடி எடுத்துடுறாங்க அப்புறம் with O as center and OQ as radius draw a circle circle வரைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணும் Gல இருந்து mark an arc in the line XY perpendicular bisector at M such that GM is equal to 4.2 cm நம்ம இங்க M மார்க் பண்ணவே இல்லை ஸோ இந்த பாயிண்ட் வந்து Mன்னு எடுத்துக்கணும் சரியா draw AB through M which is parallel to QR QRக்கு parallel scale வச்சு வரைஞ்சா போதும் AB meets the circle at P and S join QP and RP then triangle PQR is the required triangle understand the construction கண்டிப்பா எழுதுங்க சரிங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க ரஃப் டயக்ராம் வரையுங்க அப்புறம் மெயின் டயக்ராம் வரையும் போது நிறைய வாட்டி கோடெல்லாம் போடாம கிளியரா கொஞ்சம் அழகா வரையுங்க 8 மார்க் இருக்கு நமக்கு சரிங்களா 8 மார்க் நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது நெக்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள் 4.19 draw a triangle ABC of base BC is equal to 8 cm angle A is equal to 60 degree and bisector of angle A meets BC at D angle A வ bisect பண்ற லைன் வந்து BC ல at D வந்து கட் ஆகுது such that BD is equal to 6 cm இப்போ இத டயகிராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணோம் ABC இப்போ இந்த ஆங்கிள் A வ bisect பண்ற லைன் வந்து BC ய D ல மீட் பண்ணுன்றாங்க அப்போ இது வந்து 8 cm டோட்டலா BD யோட வேல்யூ மட்டும் 6 cm ன்னு கொடுத்துட்டாங்க இந்த லைன் வந்து A வ வந்து A ஆங்கிள bisect பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவ்வளோதான் ரஃப் டயக்ராம் ஆங்கிள் A ஓட வேல்யூ 60 டிகிரி இது 8 இது 6 cm ABCD இதுதான் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைகிறது சேம் இதுக்கு முன்னாடி எப்படி வரைஞ்சோமோ அதே தான் ஃபஸ்ட்டு பேஸ் 8 எடுத்துக்கலாம் 8 லைன் வரைஞ்சிருக்கேன் BC 8 cm அடுத்தது நமக்கு ஆங்கிள் என்ன கொடுத்துருந்தாங்க 60 டிகிரி இப்போ 60 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும் இல்லையா BC பேஸா வச்சுட்டு BC பேஸ் லைனா வச்சுட்டு 60 டிகிரில பாயிண்ட் வச்சிடுங்க ஒரு லைன் டிரா பண்ணிடலாம் ஈன்னு எடுத்துக்கலாம் ஸோ இது 60 டிகிரி வரைஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவோம் 90 டிகிரிக்கு ஒரு லைன் டிரா பண்ணுவோம் இல்லையா இப்போ 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் BC மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கலாம் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி Bல வச்சுட்டு இந்த ஆர்க்கை கட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நான் கீழே வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற இடத்துல நமக்கு பாயிண்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் இப்போ ஜாயின் பண்ணலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டும் இந்த எஃப்பும் மீட் பண்ணுற பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட் ஓல இருந்து B வரைக்கும் ரேடியஸ் இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதானே சர்க்கிள் வரையணும் பாயிண்ட் ஓல வந்து காம்பஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம் அது B and C டச் பண்ண போகுது இப்போ சர்க்கிள் வரைஞ்சிட்டோமா சர்க்கிள் வரைஞ்ச அப்புறம் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க BD வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா BD வேல்யூ வந்து 6
6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். B பாயிண்ட்ல வச்சுட்டு காம்பஸை இங்கே கட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து பாயிண்ட் Dன்னு எடுக்கணும். இதை வந்து பாயிண்ட் D. சரியா? இது வந்து 6 சென்டிமீட்டர், BDயோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், பாயிண்ட் D. பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் சர்க்கிளும் ஒரு இடத்துல மீட் பண்ணுதா, இதை ஐன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் ஒரு லைன் வரையணும். நல்லா பாருங்க, ஐ வந்து சர்க்கிளும் பர்பெண்டிகுலர் பைசெக்டரும், சர்க்கிள் அண்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அண்ட் D பாயிண்ட். ஒரு லைன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த ஜேன்னு எடுத்துக்கலாம், இது ஆல்ரெடி ஐ இருக்கு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுது பாருங்க, அதுதான் நம்மளோட ஏ. இப்போ ஏ அண்ட் சி கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏவையும் பியையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்கிள் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 டிகிரி அண்ட் 30 டிவைட் ஆயிருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 0, அடுத்த ஆங்கிள் 30 டிகிரி, அடுத்த ஆங்கிள் 60. ஸோ ஆங்கிள் ஏ 60 டிகிரியை ரெண்டாக பைசெக்ட் பண்ணுற லைனை ட்ரா பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சுதா? நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டோட்டல் ஆங்கிள் 60 இருக்கும், இது 30 டிகிரி இருக்கும், இதுவும் 30 டிகிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ரா லைன் செக்மெண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிசி வந்து 8 சென்டிமீட்டர். அட் பி ட்ரா பிஇ such that CBE 60 டிகிரி, கீழே வரைகிற ஆங்கிள். அட் பி ட்ரா BF such that EBF 90 டிகிரி. ப்ரொட்ராக்டர் வந்து 60 டிகிரி வரைஞ்சதில் வச்சு 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா? அடுத்து ட்ரா த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் டு BC. மோர் தென் ஹாஃப் எடுத்து மேல் ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், which intersect BF at O and BC at G. So BF வேல்யூ வந்து O, BC வந்து G. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, from B mark an arc of 6 centimeter on BC at D. நம்ம செஞ்சோல 6 சென்டிமீட்டர் எடுத்து Bலேருந்து ஒரு பாயிண்ட் கட் பண்ணோம், அது D. The perpendicular bisector intersects the circle at I. Join ID. இங்கே பாருங்க, perpendicular bisector சர்க்கிளும் ஜாயின் ஆகிற இடம் ஐ, ஐலேருந்து டி கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம். இப்போ ஐடியை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, மீட்ஸ் த சர்க்கிள் அட் ஏ. நவ் ஜாயின் ஏபி அண்ட் ஏசி, தென் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் த ரெக்வயர்டு ட்ரையாங்கிள். ரொம்ப ஈஸி இல்லைங்களா? நீங்களும் வரைஞ்சி பாருங்க. வரைஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக டயக்ராம் வருதா இல்லையான்னு என்னோட கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.